ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் சார். எப்படி சொல்ல, ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. பிஜேபியோட அடுத்த கட்சியும் விஜய் ஸ்டார்ட் பண்ணுறாரு. விஜய் கண்டிப்பாக தட்டி வந்துடுவார். அவர் போல்டாக இறங்கினா கண்டிப்பாக 100% வருவார். கண்டிப்பாக ஓட்டு கொஞ்சம் வாங்கலாம் ஒழிய ஜெயிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம். இவர் கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னா ட்ரை பண்ணலாம். ட்ரை தான் பண்ண முடியும், ஆனால் ஜெயிக்க முடியுமான்றது டவுட்டு தாடியே. கண்டிப்பாக வருவார் விஜய்னா. ஏன்னா அவர் நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு புது மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். வந்ததே வந்து ரிட்டர்ன் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று விஜய் வந்தால் ஒன்றும் நல்லா அவர் செய்கிற நாள் இப்போ ஓரளவுக்கு செஞ்சுருக்காரு. இப்போது நல்லது பண்ணாருன்னா ஆதரவு இருக்கிறத செய்ய போகுது. மற்ற அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் அவரும் நல்லா பண்ணாருன்னா சப்போர்ட் இருக்கும் எல்லாருக்கிட்ட. விஜய்க்கு வந்து இளைஞர் ஓட்டு ஃபுல்லாக இருக்குது சார். கண்டிப்பாக வருவார். மேபி விஜயகாந்தோட இடத்த கூட ஃபில் பண்ணக்கூடிய லெவலில் அவருக்கு வரக்கூடிய ஒரு செல்வாக்கு கிடைக்கலாம். பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி. For franchisee call 8124845555. நடிகர் விஜய் அவர்கள் இன்று முதல் அரசியல் வாழ்க்கையை தொடங்கி இருக்காரு. தமிழக வெற்றிகள்னு ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுடைய ஆதரவு இருக்குமா? நானும் இப்போ தான் பார்த்தேன். தெரில, மேபி அவங்க என்ன பிளானில் இருக்காருன்னு தெரில. நல்லதாக இருந்தால் பார்ப்போம், இல்லைனா இருக்குது ஏகப்பட்ட கட்சி இருக்குது, அதையும் பார்ப்போம். ஓட்டு கொஞ்சம் வாங்கலாம் ஒழிய ஜெயிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓட்டு பிரியம் அவ்வளோதான். இப்போ இவர் கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னா ட்ரை பண்ணலாம். ட்ரை தான் பண்ண முடியும், ஆனால் ஜெயிக்க முடியுமான்றது டவுட்டு தான் டிஎம்கே. ஏன்னா கண்டிப்பாக அவர் வந்தால் நம்ம சொசைட்டிக்கு நல்ல விஷயம் நிறைய பண்ணி கொடுப்பாரு. விஜய் ஃபேன் நான். கண்டிப்பாக அவர் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை நல்லா டெவலப் பண்ணுவார். நம்ம இப்போ இருக்கிற பீரியடை விட இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா ரீச் பண்ணுவார்ன்றது என்னோடய ஹோப். கண்டிப்பாக வருவார் விஜய்னா. ஏன்னா அவர் நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு புது மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். வந்ததே வந்து ரிட்டர்ன் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று விஜய் வந்தால் நல்லா அவர் செய்கிற நாள் இப்போ ஓரளவுக்கு செஞ்சுருக்காரு. இப்போது படத்துலேயே பார்த்துருக்கோம், ஆக்சுவலாக நம்ம ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு நல்லா. இன்னும் அவர் வந்தால் ஒரு அரசியல் ஒன்று மாறினா நல்லாயிருக்கும். ஏன்னா இளைஞராக இருக்கார், இளைஞர்கள் எல்லாரும் வேலை கொடுப்பார் கண்டிப்பாக. இப்போ இருக்கிறவங்க எல்லாமே பெரியவங்களே தான் இருக்காங்க, சம்பாதிச்சுன்னு பெரியவங்களே தான் இருக்காங்க. இளைஞருங்க யாரும் கண்டிப்பாக வேலை ஒன்றும் இல்லை, எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அங்கே எல்லாம் எஸ்கார்டு செக்யூரிட்டி வேலைக்கு போகிறாங்க இளைஞருங்கெல்லாம். பாவம் 10,000 சம்பளத்துக்கு 12 ஹவர் நிற்க வைக்கிறாங்க. 12 ஹவர் எல்லா ஆஃபீஸ்லையும். எத்தனை பேர் மொத்தம் 4 லட்சம் பேர் மட்டும் இருக்காங்க மொத்தமே. பாவம் சாப்பாட்டுக்கு வெயில் இல்லை. ஆனால் படிச்சிருக்காங்க, எல்லாமே பிஎஸ்சி படிச்சிருக்காங்க, எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இந்த இளைஞர் சைடு பார்த்தாக்கா விஜய் சைடு வந்து ஒரு அளவுக்கு இளைஞர் வர வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நல்லது பண்ணாருன்னா ஆதரவு இருக்கிறத செய்ய போகுது. மற்ற அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் அவரும் நல்லா பண்ணாருன்னா சப்போர்ட் இருக்கும் எல்லாருக்கிட்ட. சார், நான் என்னை பொறுத்தளவு வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணல. என்ன காரணம்? இது ஏற்கனவே எக்ஸாம்பிள் இருக்குல்ல சார், எல்லாம் இப்படி தான் வருவாங்க, அப்புறம் திருப்பி போடுவாங்க. மக்கள் வந்து நம்பிக்கை வச்சு ஏமாந்துட்டு போக வேண்டியதான். இப்போ அது மாதிரி தான் அரசியல் ஆயிடுச்சு. அதனால் நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது. விஜய்க்கு வந்து இளைஞர் ஓட்டு ஃபுல்லாக இருக்குது சார். கண்டிப்பாக வருவார். அவர் தேமுதிகவோட கூட்டணி வச்சா நல்லா வருவார். மேபி விஜயகாந்தோட இடத்த கூட ஃபில் பண்ணக்கூடிய லெவலில் அவருக்கு வரக்கூடிய ஒரு செல்வாக்கு கிடைக்கலாம். ஏன்னா மக்கள் மத்தியில் நல்ல இது வரவேற்பு இருக்குது. ஸோ அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏடிஎம்கேவையோ டிஎம்கேவையோ இது பண்ண முடியாது. அவர் ஒரு தனிப்பெருங்கட்சியாக கூட செயல்படலாம். என்ன கேட்டிங்கன்னா 2026 வந்தால் மேபி அவர் வந்து எப்படி சொல்ல, ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. மற்ற சின்ன கட்சி ஓட்டுலாம் வந்து மேபி ஒரு பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரில. பட் பார்ப்போம். யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ டாமினேட் பண்ணுறாரு அவர். இப்போ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்ட்டு அப்போ அந்தளவு அவர் ஒர்க் பண்ணணும். இப்போ விஜயகாந்த்னா எல்லாருக்குமே டாப் டு பாட்டம் தெரியுது. இப்போ அந்த மாதிரி இவர் இறங்கினா மட்டும்தான் நம்ம அதை சக்ஸஸ்க்கு என்னென்னு பார்க்க முடியும். கவுன்சிலர் நிறைய இதில் ஜெயிச்சார் சார். முன்னே சும்மா அறிவிக்கிறதுக்கு முன்னே ஜெயிச்சிட்டாரு. அதனால் கண்டிப்பாக வருவார். இளைஞர் ஓட்டு நல்லா இருக்குது அவருக்கு. தேமுதிகவோட கூட்டணி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். கமல் சேர்ந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவர் எப்படி முடிவு பண்ணுறாரு தெரியல. கண்டிப்பாக விஜய் வந்தால் ஜெயிப்பார். நாங்கள் இப்போ அவர் பிளான்ஸ் எதுவுமே சொல்லலை, வருவோன்னு சொல்லியிருக்காரு. ஷூட்டிங்கும் இன்னும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. வந்தால் மேபி அது வந்து அவரோட என்னெல்லாம் வந்து ஃப்யூச்சர் பிளான் என்ன வச்சுருக்கான்னு பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆதரிப்போம். தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து தமிழ் தேசியத்தை எடுத்துகிட்டு போகிறாரா, இல்லை வந்து அகில இந்திய லெவலில் ஒரு அரசியல் எடுத்துகிட்டு போகிறா என்னங்கிறது தெரியல. அவர் வந்து இப்போ இருக்க கட்சிகள் கூட அவர் சமாளிக்க முடியுமா? கஷ்டம்தான். ஆனால் அவர் ட்ரை பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ணலாம். சப்போர்ட் மக்களுக்கு இருக்குது அவர்கிட்ட. பட் அவர் எப்படி மக்களுக்காக என்ன பண்ணுறாருன்றதை வச்சு தான் அவரோட சக்ஸஸ் முடிவாகும். இல்லை, ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவர்கள் நல்லா பேசுவார், மக்கள்கிட்ட ஒரு நிறையா கைத்தட்டல் வாங்கியிருக்காரு. ஒரு பேசுகிற கரெக்டுன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இது வரைக்கும் அந்த அரசியல் ரீதியாக எதுவும் பேசலை. அவருடைய படத்துக்கு மட்டும் தான் விமர்சனம் வைப்பார். அப்படிங்கும்போது அவர் எப்படி
இல்லை அவர் நிறைய கம்யூனிகேட் பண்ணணும், அதே மாதிரி மக்களோட நிறைய உரையாடணும். சும்மா மற்றவங்கள வச்சு பண்ணாலாம் சக்ஸஸ் ஆக முடியாது. நிறைய இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் அவர் வந்து மக்களோட ஃபீல்டில் இறங்கணும். இப்போ எப்படி மற்ற விஜயகாந்த் அவரெல்லாம் வந்து எப்படி மக்களோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறாரோ அந்த மாதிரி இவரும் இன்ட்ராக்ட் பண்ணாருன்னா இவரும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மக்களோட நிறைய கோஆர்டினேட் பண்ணணும். அவர் கோஆர்டினேட் பண்ணால் தான் இந்த சக்ஸஸை நம்ம பார்க்க முடியும். இப்போ விஜய் வராரு, எப்போவுமே வெற்றிடம் வெற்றிடம் சொன்னால 3வது அணி எப்போவுமே தமிழகத்தில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், திமுகலேருந்து மதிமுகவில் வைகோ வர சமயத்தில் அவருக்கு ஒரு கணிசமான ஒரு ஓட்டு ஒன்று போச்சு. நம்ம மூப்படாய வர சமயத்தில் அவருக்கு ஒரு கணிசமான ஒன்று போச்சு. இப்போ வந்து செந்தமன் சீமான் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு ஓட்டு போயிட்டு தான் இருக்குது. இது எப்போவுமே அந்த 10% ஓட்டு திமுகவையும் அதிமுகவையும் அப்பாற்பட்டு கண்டிப்பாக போக தான் செய்யும். இப்போ விஜய் வந்தால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாதிப்பு கிடையாது. இதை செந்தமன் சொல்கிறாங்க இல்லையா, அவருக்கும் இல்லை அப்பாற்பட்ட பிஜேபி. எனக்கு இன்னொரு ஒரு கணிசம் கூட ஒரு தோணும். எப்படி தோணும்னா, பிஜேபியோட அடுத்த கட்சியோ விஜய் ஸ்டார்ட் பண்ணுறாரோ, அவங்களோட கீயாக கூட இருக்கலாம். தமிழகத்தில் ஓட்டை பிரிக்கணும். ஓட்டை பிரித்து திமுகவையும் அதிமுகவையும் வெற்றிடமாக ஆக்கணும். இங்கே ஆக்கிட்டு நம்மளுடைய மாநில அரசு வந்து உள்ளே வரணும். 3வது அணியை மத்திய அரசு வந்து உள்ளே வரணும். அவங்க வரதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு நோக்கம். இவ்வளோ நேரம் விஜயகாந்த் சார் இவ்வளோ பண்ணியே அவரால் ஜெயிச்சு வர முடியல. இப்போவே நடக்கணும்னா அது கஷ்டம். அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் அது வரையும் அவர் தாக்கு பிடிக்கணும். தாக்கு பிடிச்சா பார்க்கலாம், இல்லைனா அவரும் பேக் தான் திருப்பி. இளைஞர் ஓட்டு தான் இப்போ பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க. வீட்டில் அப்பா அம்மா சொன்ன பொறுத்தல இப்போ அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இளைஞர் போய் சொல்லுவாங்க, சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு அம்மா இல்லைம்மா விஜய்க்கு போட்டுமா ஓட்டுமா ஒரு தாட்டி மாற்றம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாற்றத்தை கொண்டு வரணும். அது நம்ம கிட்ட தான் இருக்குது, மக்கள் கிட்ட தான் இருக்குது. மக்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த தாட்டி மக்கள் மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக. நான் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களே அவங்கள தான் போட சொல்ல போகிறேன். ஒரு தாட்டி புதுசாக போடலாம் சார். வாழ்க்கையில் வயசு போட்டு செழிச்சு போய் சார். சார் வாழ்க்கையில் மனிதன் தான் சார் பண்ணுவோம். பாவம் யாரும் இருந்தாலும் அரசியல் அப்படி தாங்கிறாங்க. அவங்க சொத்து சேர்த்துக்கிறாங்க, இவங்க சொத்து சேர்த்துக்கிறாங்க. இவர்கிட்ட தான் சொத்தே இருக்குது. சொத்தே எடுக்கல போகிறல்ல. இப்போ விஜய் வந்து அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. இறக்க கண்டிப்பாக இருக்காரு. இப்போ இன்னவோ இறக்கினுக்கிறாரு. அங்கங்கே நகைலாம் அழகாக கொடுத்துருக்காரு. பசங்களாம் படிக்க வச்சு நல்லா கொடுத்துருக்காரு. அரிசி மூட்டை நிவாரணம் வேணும் கூட எங்கே கொடுத்துருக்காரு. நான் டிவிலெலாம் ஆக்டில் பார்த்துருக்கேன். நல்லா பண்ணி வர்றாரு. பரவாயில்ல ஓரளவுக்கு. விஜய் கண்டிப்பாக தட்டி வந்துடுவார். அவர் போல்டாக இறங்கினா கண்டிப்பாக 100% வருவார் கண்டிப்பாக. இல்லை கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நடிகர்கள் அரசியலுக்கு வந்துட்டு காணாமல் போயிருக்காங்க சார். காணாத பிறகுனா அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்து இருக்குது. இவருக்கு டேலண்ட்டு அவர் நம்பிக்கை இருக்கலாம். அதெல்லாம் அவரும் பார்த்து தானே வராரு. இப்போ காணாத போன நடிகர்லாம் பார்த்து தான் வராரு. அவருக்கு ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த நம்பிக்கையில் வரலாம். நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கோம். ஃபேன்ஸுக்கெல்லாம் இப்போ ஓட்டர்ஸாக மாறுவாங்களா? மாற முடியாது சார், சான்ஸே இல்லை. அந்த மாதிரி அந்த கான்செப்டில் வரலாம் அவர். இப்போ ஆமாம், அதாவது அது மட்டும் அப்படியே 100% ஓட்டெல்லாம் மாறாது சார். ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. கமலஹாசன் சார் எடுத்துக்கலாம். அவங்களெலாம் இவரை விட ரொம்ப டேலண்டான ஆளுங்க, சரிங்களா? அவங்களே வந்து இதில் ஜெயிக்க முடியல. விஜயகாந்த் சார் நல்லா வந்தார், அவராலையும் முடியல. இவர் தன் நம்பிக்கையில் ஒரு கான்ஃபிடென்ட்டில் வராரு. அவருடைய நம்பிக்கையை வந்து நம்ம தப்பாக பேசக்கூடாது. சமாளிப்பாரான்றது அவர் இறங்கியிருக்கிற அந்த ஒரு தன்னார்வ இதை வச்சு தான். அது கண்டிப்பாக அது ப்ளஸ்ஸாக கூட நல்லா வரவேற்கத்தக்கதாக அமையலாம். கண்டிப்பாக இது எப்படி வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தும் போது கண்டிப்பாக இவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் அமையலாம் சார். தமிழகத்தில் இது வரைக்கும் 40-50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தான் மாற்றி நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ விஜய் வர்றாரு. இப்போ விஜயகாந்த் வந்தார், அவர் வந்து எதிர்கட்சி வரையும் வந்தார். அதுக்கப்புறம் அவரால் வர முடியல, வர விடவில்லை திராவிட கட்சிகள். அப்படிங்கும்போது ஒரு வருவாரா, சமாளிப்பாரா? ஏன் விஜயகாந்த் வரலாம் விடலாம் கிடையாதுங்க. ஏன் விஜயகாந்த் வர விடாது எப்படி பண்ணாங்க? விஜயகாந்த் உள்ளே வந்தார், எதிர்கட்சியாக நின்னார், உள்ளே போயிட்டு சட்டசபையில் எதிர்கட்சியாக உட்காந்தார். டிஎம்கேவே கிடையாதுங்க, டெபாசிட்டே இல்லாத அந்த ஜிஎம்கேவே கிடையாது அந்த இதில் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு எதிர்கட்சியாக உட்காந்து நல்லா பண்ண. அவரோட உடல்நலம் சரியில்லாத போயிடுச்சு. எல்லாமே ஒரு சோதனை வந்தால் தான் சார் எல்லாமே பார்க்க முடியும். ஒரு பள்ளத்தில் இறங்கிட்டார் அவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஆயின்னு பார்த்துக்கலாம். இப்படி தான் பார்த்துட்டா ஏறிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஆயத்தானே இறங்கியிருக்காரு, உள்ளே போகல, எப்படி மேலே வந்துடுவார். எப்படி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மேலே வந்தால் அரசியல் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா அவர் சில விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. சில மக்கள் என்னென்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நேரில் பார்த்துருக்காரு. அவர் அது படமாகவும் ஆக்கி போட்டிருக்காரு. இதுங்க ஆக்சுவலாக பார்த்தா ஏன்னா எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணலாமேன்றது தான். ஏன்னா இப்போ எல்லாமே இது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே இதே எப்படியே போயிட்டு இருக்கிறதுனால ஒரு தேர்ட் இது வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு மைண்ட். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திருமாவளவன் ஒருத்தர் இருக்கார், அவரோட பெரிய அரசியல் இருக்காங்களா? பேச்சுலேயும் சரி, அவர் செயலாற்றுலேயும் சரி. ஏன் அவருக்கு போட மாட்டுறாங்க? ஏன்னா அவர் ஒரு ஜாதி கட்சி. இவர் நம்ம ஐயா பாமக வச்சுங்க, ஐயா இவர் இருக்கார், அவரோட பெரிய ஒரு நாலேஜான ஆள் இருக்காங்களா? ஏன்னா அவருக்கும் போட, ஏன்னா அவர் ஒரு ஜாதி கட்சி. இதனால தான் போட மாட்டாங்க கஞ்சி. செந்தமிழ் ஒரு 10% ஓட்டு வருதுன்னா திமுக அதிமுக அப்பாற்பட்டு ஒருத்தன் யோசிப்பாங்க நம்ம தமிழகத்தில். இதனால் விஜய் வந்தால் பாதிப்புக்கு ஏடிஎம்கேவும் கிடையாது, டிஎம்கேவும் கிடையாது.
மூணாவது அணிக்கு தான் பாதிப்பு. ஆனால் ஒரு கணிசமான ஒரு ஓட்டு வாங்குவார். ஆனால் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உடனே எல்லாம் சக்ஸஸ் எதிர்பார்க்க முடியாது. இப்போ விஜய் சார் வந்து என்னென்னா அவர் விஜயகாந்த் ஏற்கனவே பண்ண அந்த மக்கள் நல பணியை வந்து செஞ்சதுனால தான் இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணாங்க. இந்த எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், ஏழையாக இருக்கிறதா கூட பசி போக்கணும் அப்படின்ற விஷயத்த பண்ணுறாங்க. ஆனால் அவர் எதிர்பாராமல் செஞ்ச விஷயத்த இப்போ எதிர்பார்த்து செய்கிறாங்கன்னும் போது அது எப்படின்னு சொல்ல முடியாது. அது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா இப்போ இருக்கிற அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது. உதயநிதி ஸ்டாலின், விஜய், அண்ணாமலைன்னு வந்துட்டார், செந்தமிழ் சீமான் வந்துட்டார். அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்கும், வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஏடிஎம்கேல யார் வருவான்னு பார்ப்போம். நம்ம ஏடிஎம்கே வந்து அவர் 5 அணி வந்து போட்டி போடும். விஜய் வருவார், மக்கள் ஒத்துழைச்சு கொடுத்தா விஜய் வெற்றி வாய்ப்புக்கு இருக்குது. ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து பாதிப்பு கிடையாது. இப்போ ரீசெண்டாக நம்ம சென்னையில் மழை வெள்ளம் வந்துச்சு, அது கூட அவங்க நிறைய முன்னால் நின்று நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாமே. அதை வச்சு நான் நம்புகிறேன். இல்லை, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் செஞ்சுருந்தார். வருங்காலத்தில் வந்து அரசியல் இதாக மாற்றினார். ஆனால் இவர் வந்து இப்போ தான் டக்குன்னு செய்கிற மாதிரி செய்கிறாரு, அப்புறம் அரசியல் வரங்கிறாரு. இதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா? மக்கள் ஏற்றுப்பாங்க. நான் ஏற்றுக்கிறேன். மக்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கார், மக்களும் ஏற்றுப்பாங்க.